நான் பாஸ் ஆகிட்டேன். எனக்கு நல்ல மார்க் கிடச்சிருக்கு. ஐயோ, நான் ஃபெயில் ஆகிட்டேன். என்னோட ரிசல்ட் ரொம்ப மோசம். தோல்வி என்பது முடிவல்ல, அது நீ இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கான ஒரு அனுபவ பாடம். வெற்றி என்பது ஒரு முறை கிடைப்பதல்ல, அது உன்னுடைய விடாமுயற்சியின் தொடர் அடையாளம். வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒன்று. காப்போத்த உயர்தர பரீட்சையிலே வெற்றியடைந்த தோல்வியடைந்த மாணவர்களுக்கான முக்கியமான பல விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த வீடியோ இருக்க போகின்றது. வணக்கம், நான் ரோபின்சன் இன்ஸ்பயர். காப்போத்த உயர்தர பரீட்சையிலே பெறுபவர்கள் வந்திருக்கின்றன. பல மாணவர்கள் வெற்றியடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பல மாணவர்கள் வெற்றியின் படியை எட்டி பார்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சில மாணவர்கள் அதிலிருந்து தவறி இருக்கின்றார்கள். அவர்களுடைய தோல்வி என்பது நிலையானது ஒன்றல்ல, அது ஒரு அனுபவமாக இருக்கும். அது அவர்களுக்கு இன்னும் அதனை மேம்படுத்தி கொண்டு போவதற்கான ஒரு முக்கியமான படியாக இருக்கும். இந்த காப்போத்த உயர்தர பரீட்சையிலே மாணவர்கள் பெற்றிருக்கின்ற தங்களுடைய பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையிலே பல்கலைக்கழகங்களை தெரிவு செய்கின்ற போது பல்கலைக்கழகங்களினுடைய பாட ரீதியான விளக்கங்களை சரியான அளவிலே தெரிந்து வைத்திருப்பது மிக முக்கியமான ஒன்று. சில மாணவர்கள் தாங்கள் தகுதியான பெறுபேற்றினை பெற்றும் கூட பல்கலைக்கழகங்கள் கிடைக்காமல் வெளியிலே நிற்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய பல்கலைக்கழக பாடங்கள் தெரிவு செய்கின்ற போது இந்த பல்கலைக்கழகங்கள் உங்களுடைய செட் ஸ்கோருக்கு அடிப்படையிலே உங்களை உள்வாங்க தயாராக இருக்கின்றது என்பதை நீங்கள் சரியான வகையிலே அறிந்து உங்களுடைய பாடத்தெரிவுகளை நீங்கள் விண்ணப்பிப்பது மிக முக்கியமானது ஒன்று. ஆகவே நீங்கள் அதிலே மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும் என்பது வேண்டுகோளாக இருக்கும். காப்போத்த உயர்தர பரீட்சையிலே வேற்றினுடைய அடிப்படையிலே அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தங்களுடைய முதலாவதாக அவர்கள் செய்ய வேண்டிய விடயம் இருப்பது இன்னும் 3-4 மாதங்கள் மட்டுமே. தோல்வி என்பது ஒரு முடிவாக முடியாது. ஆகவே மீண்டும் விண்ணப்பிங்கள். இப்போது காப்போத்த உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது வேலை காப்போத்த உயர்தர பரீட்சைக்கு விண்ணப்பிங்கள். விண்ணப்பித்து விட்டு 3 மாதம் உங்களை படுத்தி ஒழுங்குபடுத்தி படித்த பாடங்களை திரும்பியும் படிக்கப் போகின்றீர்கள். ஆகவே அது ஒரு பெரிய விடயமாக உங்களுக்கு இருக்காது. ஆகவே படித்த விடயங்களை படிக்கின்றது ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்காது. ஆகவே நீங்கள் மீண்டும் உங்களை அதிலிருந்து தயார்படுத்திக் கொள்வது இலகுவாக இருக்கும். ஆகவே உங்களுடைய தோல்வி நிலையானது ஒன்றல்ல, வெற்றியடைய முடியும். வெற்றிக்கான படிகளை நீங்கள் தொற்றிருக்கின்றீர்கள், ஆனால் அது பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் முயற்சி செய்யுங்கள், உங்களுக்கு அது கிடைக்கும். வெற்றி என்பது ஒரு முறை கிடைப்பதல்ல, அது உன்னுடைய விடாமுயற்சியின் தொடர் அடையாளம் என்று சொல்கிறார்கள். ஆகவே நீங்கள் விடாமுயற்சியாக உங்களுடைய வெற்றியை தேடி ஓடுகின்ற போது அது உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும். ஆகவே உங்களுடைய விடாமுயற்சியை விடாமல் நீங்கள் ஓடுங்கள், உங்களுக்கு அது ஒரு வெற்றியாக நாளை கிடைக்கலாம். வேறு போதாமல் இருக்கின்ற மாணவர்கள் இனிமேல் நாங்கள் மேற்படிப்பு படிக்க முடியாது, எங்களால் இனி ஒரு தொழில் உலகுக்குள் நாங்கள் செல்ல போகின்றோம், அல்லது ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கப் போகின்றோம் என்று இனிமேல் படித்தால் பல்கலைக்கழகம்தான் என்ற எண்ணப்பாட்டிலே இருக்கின்றவர்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஊடாகவும் உங்களுடைய கல்வியை தொடரலாம். அதற்கு நீங்கள் காப்போத்த உயர்தர பரீட்சையிலே 3 பாடங்கள் இருந்தால் அதனை கொண்டு நீங்கள் பட்டப்படிப்பினை தொடரலாம். இதற்காக பல நிறுவனங்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் திறந்த பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். இலங்கையினுடைய எல்லா பாகங்களிலும் இருக்கின்றது. இந்த திறந்த பல்கலைக்கழகங்கள் ஊடாக நீங்கள் விரும்பிய பட்ட நெறியினை நீங்கள் முடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஏற்படுகின்ற செலவினங்களும் குறிப்பிட்ட அளவில் குறைவாக இருக்கும். திறந்த பல்கலைக்கழகம் ஊடாக உங்களுடைய கல்வியினை மேற்கொள்வது இலகுவாக இருக்கும். இதிலே 3 பாடம் சித்தி அடைந்தவர்கள் 2 பாடம் சித்தி அடைந்தவர்களும் நீங்கள் அங்கு சென்று ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்றை நிறைவு செய்து அதற்கூடாக நீங்கள் பட்ட கல்வியை தொடரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி என்று சொல்வார்கள், அதனை நீங்கள் தெரிவு செய்வது நன்றாக இருக்கும். யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவிலே யாழ்ப்பாணத்திலே யாழ் பல்கலைக்கழகம் வெளிவாரியாக பட்டதாரிகளை உருவாக்குகின்றது. ஆகவே நீங்கள் வெளிவாரியாக யாழ் பல்கலைக்கழகத்திலே வெளிவாரி பட்டதாரிகளை கோரப்படுகின்ற போது நீங்கள் விண்ணப்பித்து அதற்கூடாக உங்களுடைய பட்டங்களை நிறைவு செய்யலாம். அத்தோடு பேராதனை பல்கலைக்கழகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள் இந்த வெளிவாரி பட்ட படிப்பினை மேற்கொள்கின்றார்கள். அவர்களுக்கூடாகவும் நீங்கள் உங்களுடைய கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு பட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவற்றை தவிர நாங்கள் தொழிற்கல்வியை நாடி செல்ல போகின்றோம் என்பவர்களுக்காக உங்களுக்கான கற்றல் வாய்ப்புகள் இருக்கின்றன. அரச தொழில்நுட்ப கல்லூரிகள், குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே கொக்குவிலே இருக்கின்றது, அதாவது தொழில்நுட்ப கல்லூரி என்று சொல்வார்கள். அங்கே நீங்கள் உங்களுடைய கற்றலை மேற்கொள்ளலாம். அங்கு சாதாரண தரம் முடித்த உடனேயே நீங்கள் கற்றலை மேற்கொள்ளலாம். அங்கே லெவல் 5 மட்டும் நீங்கள் உங்களுடைய கற்றலை மேற்கொள்ளலாம். அதாவது தொழில்நுட்ப கற்றலிலே லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 7 மட்டும் போகும். அதிலே லெவல் 5 மட்டும் உங்களுடைய கற்றலை மேற்கொள்ளலாம். பல வகையான கற்றல் நடைமுறைகள் இருக்கின்றன.
குறிப்பாக மேசன்ரியிலிருந்து நீங்கள் இயந்திரம் திருத்தினர், படவரைஞர், இயல் பயிற்சி, எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான பயிற்சினர்கள், வெல்டிங் பயிற்றுனர்கள், அலுமினிய ஒர்க்கர்ஸ் போன்ற பல கற்கை நெறிகள் அங்கே இருக்கின்றன. உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அவற்றை நீங்கள் தெரிவு செய்து அந்த கற்றல் நெறிகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது உங்களை நேரடியாக தொழில் உலகுக்குள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். நேரடியாக நீங்கள் அந்த தொழிலை செய்வதற்கான ஒரு தயாராகிய முழுமையான மனிதனாக நீங்கள் வருவீர்கள். ஆகவே உங்களுக்காக வெளி நிறுவனங்களிலே வேலையை பெற்றுக்கொள்வதும் இலகுவாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த நிறுவனங்களுக்கு ஊடாக உங்கள் கற்றல் நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது தொழில்துறைகளை இலகுவாக நீங்கள் பட்டங்கள் நிறைவு செய்யாமலே அந்த தொழிலை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பட்டம் நிறைவு செய்யாமல் இனிமேல் என்னால் அந்த கற்றலை விடுத்து நான் தொழிற்கல்வியை கற்கப் போகின்றேன் என்பவர்களுக்காக இந்த தகவல். கற்றல் செய்கின்றவர்கள் அதை செய்து அதற்கூடாகவும் நீங்கள் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனை விட கிளிநொச்சியில் இருக்கின்ற ஜெர்மன் டெக், இது கொழும்பிலேயும் இருக்கின்றது. ஜெர்மன் டெக்கினூடாகவும் நீங்கள் லெவல் 6 மற்றும் உங்களுடைய தொழில்நுட்ப அறிவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதனை தெரிவு செய்து அங்கேயும் நீங்கள் உங்களுடைய கற்றலை மேற்கொள்ளலாம். அதற்கூடாகவும் உங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அவை கோரப்படுகின்ற போது உங்களுடைய விண்ணப்பங்கள் விண்ணப்பித்து அதற்கூடாக உங்களுடைய கற்றலை மேற்கொள்ளலாம். இது தொடர்பான தகவல்களை நான் தொடர்ந்தும் என்னுடைய சேனலிலே நான் பதிவிடுவேன். நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொள்ளலாம். அத்தோடு நீங்கள் இணையத்திலும் அதனை தேடி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை விட பல கற்றல் வழிகள் இருக்கின்றன. இந்த பாடங்கள் தொடர்பான தெரிவு தொடர்பான விடயங்கள் இருக்கின்றன. பாடத்தெரிவு மற்றும் இதன் பாடத்தெரிவிலே எங்களுடைய கற்றலை மேற்கொள்ளாத நாங்கள் தொழில்துறைகள் எவ்வாறு செல்வது போன்ற பல விளக்கங்கள் இருக்கின்றது. நான் தொடர்ந்து உங்களுக்கு அது தொடர்பான விளக்கமான காணொளிகளை தரலாம் என்று இருக்கின்றேன். இன்னும் ஒரு நல்லதொரு தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.